சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தமிழ் நெஞ்சங்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் வணக்கம். திருமுறை சான்று பாடல்களோடு அணி இலக்கணத்தை சிந்தித்து வருகின்றோம். அதுல இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சமாஹித அணி. இந்த சமாஹித பேரை பார்த்துலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சமாஹித அணி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன பொருள்னா, நாம எவ்வளவோ முயற்சி செய்து நமக்கு கிடைக்காத ஒன்று அல்லது நம்மளால சாதிக்க முடியாத ஒன்று தானாக நடந்து முடிவதுதான் நமக்கு இந்த சமாஹித அணி என்று சொல்லப்படுவது. இதுக்கு சர்வசாதாரணமா நாம பார்க்கக்கூடியது என்னன்னா, ஒரு தோட்டத்துக்கு போறோம், அங்க பட்டாம்பூச்சி பறக்குது. அந்த பட்டாம்பூச்சியை துரத்துன்னு துரத்துவோம். அது நம்மளுக்கு டேக்கா கொடுத்துக்கிட்டு பறந்துகிட்டே இருக்கும். ஆனா போ, இந்த பட்டாம்பூச்சி நம்மள்ட்ட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெறுத்து போய் ஒரு இடத்துல போய் அமைதியா உட்காந்தோன்னு வைங்களேன், அந்த பட்டாம்பூச்சி நம்ம கையில தானா உட்காரும். இதை நாம நிறைய இடங்கள்ல அனுபவிச்சும் இருப்போம், பார்த்தும் இருப்போம். இப்போ பட்டர்ஃப்ளை பார்க்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போனீங்கன்னா நம்மளுக்கு இது சர்வசாதாரணமா நிகழக்கூடிய, நம்ம துரத்த அது ஓடிக்கிட்டே இருக்கும். பேசாம ஒரு இடத்துல அமைதியா இருந்தோம்னா அதுவே நம்ம மேல உட்காரும். இததான் சமாஹித அணி என்று சொல்லப்படுவது. அதாவது நாம முயற்சி செய்து நடக்கல, ஆனா அது தானா நடப்பதுதான். இதை 7ஆம் திருமுறையில பார்க்கலாம் பாருங்க. திருவெண்ணை நல்லூர் திருப்பதிகத்துல நம்பி ஆரூரருடைய முதல் திருப்பதிகம், முதல் பாடல். இதுல பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பண்ணை தென்பால் வண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. இது செய்யுளுக்காக யாப்புக்காக இப்படி இருந்தாலும் நாம எப்படி இதை பிரிச்சு படிக்கணும் அப்படின்னா, மனத்து உன்னை வைத்தாய்ன்னு படிக்கணுமே ஒழிய வைத்தாய் பெண்ணைன்னு படிக்கக்கூடாது. மனத்து உன்னை வைத்தாய், அதுதான் இதோடைய பொருள். இப்ப இதுல பாருங்க, மனத்து உன்னை வைத்தாய். நான் நினைச்சேன்னா சாமியை என் மனசுல நிறுத்த முடியுமா? முடியாது. நம்மளுக்குத்தான் உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கு மேலேயும் ஆசையும் பற்றும் வரும், சாமியை தவிர. அப்ப பெருமான நாம மனசுல நிறுத்த முடியுமான்னா நாமளா அதை செய்ய முடியாது. ஆனா தானா நிகழும். நம்மளுடைய வினை கழிய 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 தானா நிகழக்கூடியது எதன் மூலமாக? அவனே செய்வான்பா அப்படிங்கறதான் இங்க சொல்றாங்க. அதாவது மனத்து உன்னை வைத்தாய். நான் நினைச்சு என் மனசு என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, நான் நினைக்கிறது என்னால செய்ய முடியல, ஆனா நீ உன்னை கொண்டு என் மனசுல வச்சிட்ட அப்படின்னு சொல்றது இங்க சமாஹித அணி என்று பார்க்கின்றோம். அதே மாதிரி இன்னொரு பாடல் பார்க்கலாம் பாருங்க. திரு அதிகை வீரட்டானம் பதிகத்துல தம்மானை அறியாத சாதியார் உளரே சடைமேல் கொள் பிறையானை விடைமேல் கொள் விகிர்தன் கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து அம்மாந்தன் அடிகொண்டென் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன் எம்மானை எரிகெடில வடவீரட்டானத்து உறைவானை இறைவோதும் இகழ்வன் போல் யானே. இந்த முழு பதிகமுமே நமக்கு தெரியும். நம்பி ஆரூரருக்கு நம்ம பெருமான் திருவடி தீக்கை கொடுத்தது. இவர் பாட்டுக்கு போய் சித்தவடத்தை மடத்துல படுத்திருக்கிறாரு. சாமி வர்றாரு, வயதான கோலத்துல வர்றாரு. அவருடைய திருவடியை தூக்கி நம்பி ஆரூரருடைய தலையில வைக்கிறாரு. நம்பி ஆரூரர் திட்டுறாரு, ஏன் தாத்தா உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு. வயசாயிருச்சுப்பா, எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே நம்பி ஆரூரர் இடம் மாத்தி படுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி திருவடி தீக்கை கொடுக்கிறாரு சாமி. அப்போதான் இவர் கோவப்பட்டு பேச சாமி கேட்கிறாரு, என்னை தெரிந்திலையோ அப்படின்னு கேட்டுட்டு மறைஞ்சிட்டு போயிட. அப்பந்தான் நம்பி ஆரூரருக்கு புரிகின்றது, பெருமான் தனக்காக கருணை கொண்டு இறங்கி வந்திருக்கின்றான் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு இந்த பதிகத்தை அருளி செய்யறாரு. நாம நினைச்சா நமக்கு திருவடி தீக்க கிடைக்குமா? நாம எவ்வளவு முயற்சி செய்தாலும் கிடைக்குமா? தலைகீழ நின்று டக்கர் அடிக்கிறோம்னு சொல்லுவோம்ல, அப்படி நின்னா கூட நமக்கு கிடைக்காது. ஆனா தானா நிகழ்கின்றது நம்பி ஆரூரருக்கு. அவரா கேட்கிறாரு, எனக்கு திருவடி தீக்கை வேணும், தவநெறி வேணும், தவநெறி வேணும்னு கேட்கிறாரு. ஆனா கிடைக்கல. ஆனா அவர் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல தானாக நிகழ்கின்றது. அதனால தான் இதை சமாஹித அணி என்று பார்க்கின்றோம். இதுல பாருங்க, நாம தன் அடி கொண்டு என் முடிமேல் வைத்திடும் அப்படின்னு சொல்லி அந்த திருவடி தீக்கை தானாக நிகழ்கின்றது இல்லையா, இதை சொல்கின்றார். நாம முயற்சி எதுவுமே செய்யாமல்
தானாக நிகழக்கூடியது என்பதனால இது சமாஹித அணி ஆகியது. சரி, மீண்டும் அடுத்த அணி இலக்கணத்தோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.